ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நச்சுன்னு 4 சினிமா செய்திகள். முதல்ல நம்ம பார்க்க போறது கார்த்திக் நடிப்புல தயாராகிட்டு இருக்கிற வாவாதியார் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான். நலன் குமாரசாமி இயக்கத்துல கார்த்திக் போலீஸா நடிச்சிருக்கிற இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்குது. கார்த்திக்கு ஜோடியா கீர்த்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, சத்யராஜ் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறாரு. ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இசை சந்தோஷ் நாராயணன். சூதுகவும் காதலும் கடந்து போகும் படத்துக்கு பின் நீண்ட இடைவெளி விட்டு நலன் குமாரசாமி இந்த படத்தை இயக்குறதால எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. வாவாதியார் படம் 2025 ஆரம்பத்திலேயே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு தகவல் பரவுச்சு. இப்ப டிசம்பர் மாசத்துல படம் வெளியாகும்னு அதிகாரப்பூர்வமா போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்கு படக்குழு. இந்த படம் கார்த்திகோட வழக்கமான மசாலா காமெடி சேர்த்து கூடவே சத்யராஜோட நக்கல் லொள்ளு ஒன்னு சேரதால படம் செம்ம காமெடி விருந்தா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. படத்தோட ட்ரெய்லரே வாவாதியார் என்ற டைட்டிலுக்கு ஏற்ப எம்ஜிஆர் ஃபேன்ஸ் போலவே எல்லாரும் தோன்றி அசரடிச்சிருக்காங்க. தீபாவளிக்கு கார்த்தியோட சர்தார் 2 வெளிவருமானு தெரியல. ஆனா உறுதியா பொங்கலுக்கு முன்னாடி இந்த வாத்தியார் வந்துருவாரு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது மாரி செல்வராஜ் இயக்கத்துல தீபாவளிக்கு வெளியாக காத்துட்டு இருக்கிற பைசன் படத்தோட அப்டேட் பத்தி தான். ஜியான் விக்ரமோட மகன் த்ருவ் விக்ரம் தான் இந்த படத்தோட நாயகன். ஆதித்ய வர்மா என்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் துருவ். அப்பாவை போலவே நடிப்புலையும் அசரடிச்சுக்கிட்டு வராரு. மகான் படத்துல அப்பாவும் மகனும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் நடிப்பு பேசப்பட்டுச்சு. இப்ப மாரி செல்வராஜ் இயக்கத்துல பைசன் வெளியாக காத்துட்டு இருக்கு. 2018 வெளியான பரியேறும் பெருமாள் மூலம் தமிழ் சினிமா கவனிக்கும் இயக்குனர்கள்ல ஒருவரா மாரி செல்வராஜ் வளர்ந்துகிட்டு வராரு. இவருடைய மாமன்னன், கர்ணன், வாழைன்னு தொடர்ந்து கொடுத்த படங்கள் மாஸ் ஹிட் அடிச்சது. இப்ப பைசன் காளமாடன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே கவனம் ஈர்த்துச்சு. இப்ப இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான தீ கொளுத்தி பாடல் வெளியாகி இருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா இசையில பாட்டு கேட்கும் போதே எமோஷனலா இருக்குங்க. எப்பவுமே மாரி செல்வராஜ் படம்னாலே சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணுவாரு. பைசன் படத்துல நிவாஸை வச்சு களமிறங்கி இருக்கிறாரு மாரி. இந்த படத்தோட அடுத்தடுத்து வெளிவர அப்டேட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். அடுத்து நம்ம பார்க்க போற படம் அதர்வா நடிப்புல வெளியாக இருக்கிற தணல். சுரங்கத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படம்னு தெரியுது. அதர்வா இந்த படத்துல சாதாரண கான்ஸ்டபிளா நடிச்சிருக்காரு. தணலோட ட்ரெய்லர் பார்க்கும்போது சுரங்கத்துக்குள்ள வில்லன் பண்ற சட்டவிரோதமான தொழிலை கண்டுபிடிக்கிறாரு அதர்வா. வழக்கம் போல அவரை தீர்த்து கட்ட வில்லன் துடிக்கிறாரு. இறுதியில யார் ஜெயிச்சாங்கன்னு படம் போகும்னு தெரியுது. பானா காத்தாடி, பரதேசி, இமைக்கா நொடிகள்னு இட்கொடுத்த அதர்வாவுக்கு சமீபத்துல பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி தெரியல. ஜூன் மாசத்துல ரிலீஸ் ஆன DNA படம் கலவையான விமர்சனங்களை வாங்குச்சு. இப்ப எப்படியும் ஒரு பெரிய ஹிட்டை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காரு அதர்வா. அவருக்கு இந்த தணல் படம் கை கொடுக்கும்னு நம்பலாம். அறிமுக இயக்குனர் ரவீந்திர மாதவன் இயக்குற இந்த படத்துல அதர்வாவுக்கு ஜோடியா லாவண்யா திரிபாதி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான படப்பிடிப்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்த நிலையில இப்ப ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்கு படக்குழு. வர 12ஆம் தேதி தணல் படம் வெளியாக காத்துட்டு இருக்கு. சுரங்கத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது மலையாளத்துல ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகி தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற லோகா படத்தை பத்தி தான். பெரிய ஹீரோயின் பட்டாளம் எல்லாம் இந்த கதையில இல்ல. கல்யாணி பிரியதர்ஷன் அப்படிங்கிற ஒரு நடிகை படத்தை தோள்ல சுமந்து வெற்றி கொடுத்திருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, பெங்களூர்ல தனது நண்பர்களோட வீட்டுல தங்கி இருக்கிற நாயகன் சன்னி எதிர் வீட்டுக்கு புதிதா வரும் சந்திரா அதாங்க நம்ம நாயகி கல்யாணி பிரியதர்ஷனை காதலிக்கிறாரு. அவங்க கூட பழகும்போது சந்திரா ஒரு அமானுஷ்ய சக்தி கொண்ட பொண்ணுன்னு தெரிய வருது. இதற்கிடையில உடல் உறுப்புகளை திருடுற கும்பலும் கதைக்குள்ள வருது. இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, டான்ஸ் மாஸ்டர் சாண்டி இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. லியோவுக்கு அப்புறமா வில்லத்தனத்துல இவரை இந்த படத்துல பார்க்கலாம். தொன்மையான கதை, அதை நவீன அறிவியலோட இணைச்சு ஃபேண்டசி அட்வென்ச்சர்ஸ் கொண்ட சூப்பர் ஹீரோ கதையை கொடுத்து ரசிக்க வச்சிருக்காரு டாமினிக் அருண். துல்கர் சல்மான் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். பொதுவா ஒரு ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ படங்களை எடுக்கணும்னா பல 100 கோடி ஹாலிவுட்ல செலவாகும். மலையாளத்துல மின்னல் முரளின்னு ஒரு படம் 20 கோடி பட்ஜெட்ல எடுத்து வசூல அள்ளியிருப்பாங்க. அதே போல இந்த லோகா படமும் 30 கோடி பட்ஜெட்ல எடுத்து வசூல அள்ளி இருக்கு படக்குழு. வித்தியாசமான கதைகளை தந்து இந்திய சினிமாவுக்கு ரோல் மாடலா திகழ்ற மல்லுவுட் இதுலயும் சாதிச்சு இருக்குன்னு தான் சொல்லணும். வேற நச்சு 4 சினிமா செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Radha.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.